பல உதவிகளுக்கு சென்று ஊழியத்தை செஞ்சு வருகிறோம். என் பெயர் வேதாச்சலம் என்று கேள்விப்பட்டீங்க. நாங்கள் 1992ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் வந்தோம். தமிழ் அதனால் நானும் என் மனைவி 2 பிள்ளைகளோடு ஆண்டவருக்குள்ள வந்தோம். நான் பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்தேன். தேசியமயமாக்கப்பட்ட பஞ்சாப் சென்ட்ரல் பேங்க்கில் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துட்டு நான் ஊழியத்துக்கு ரொம்ப நேரமாக வந்தேன். மோர் தென் 18 years பார்ட் டைம் ஊழியம் பண்ணினேன். பட் 2008 நான் ரிசைன் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் பாஸ்போர்ட் வாங்கினேன். இன்னைக்கு 18 கண்ட்ரீஸில் நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். இந்த ஏப்ரல்லையும் நாங்கள் ஸ்ரீலங்கா போகிறோம். அன்றைக்கு லாட் வெட்டி மே ஜூனில் மலேசியா சென்று கொடுத்தால் கேனடாவுக்கு ஊழியர்களுக்காக இருக்கிறது. நீங்கள் எங்களுக்காக சொல்வீங்கள், நாங்கள் உங்களுக்காக கொடுக்கிறோம். CSHS மினிஸ்ட்ரி எங்களுக்கு புதியதல்ல. நாங்கள் கோயிலில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் பல சபைகளில் தூத்துக்குடி பேட்ரிக் பெரிய சர்ச்சில் கூட போன வருஷம் 5 நாட்களில் 3 நாள் கன்வென்ஷன் வைத்தார்கள். எங்களுடைய சாட்சியெல்லாம் ஷேர் பண்ணணும்னா 3 நாள் தான் சரியாக. நீங்கள் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா போதாது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை பார்க்கலாம். நான் கொஞ்சமாக சாட்சி சொல்கிறேன். மற்றபடி நாளை காலையில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை உங்களோட கூட விரிவான சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் யூடியூப் சேனலில் இருக்கிறது. சாட்சியோட கூட அதில் இருக்கும். கெட்சமனே மினிஸ்ட்ரிஸ் இவாஞ்சலிஸ்ட் வேதாச்சலம் என்று போட்டால் அதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் நான் எங்கள் தாத்தா தான் ஸ்ரீரங்கம் திருச்சி கோவிலில் பூசாரியாக இருந்து கோவிலேயே வாழ்ந்து மறைத்தவர். வேதநாயகம் சாஸ்திரி இருந்தாலும் அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியும். அவங்களோட கூட அந்த பாட்டுகளை பார்த்துருக்குறோம். அந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் வந்ததுனால நாங்கள் இன்றைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எங்களுக்கு இந்த சத்தியத்தை தெரிவித்திருக்கிறார். 12 வயசிலே பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் படித்தேன். உபநிஷத்துக்கு 18 புராணங்கள் எல்லாம் படித்தேன். நான் அதிகமாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் BA MA லிட்ரேச்சர், PhD 12 ஆழ்வார்கள் பற்றி நான் படித்து அப்படியாக ஆர்வமாக அதில் நான் இருந்தபடியால் ஆண்டவர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வேத வாக்குப்படி தெரிந்து கொண்டார். என்னுடைய 12 வயசு வரைக்கும் எல்லாமே பண்ணேன். நிறைய பூஜை பண்ணுவோம். மார்னிங் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் 4:30 4 o'clock எடுத்து ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லாமே பூஜையெல்லாம் பண்ணி முடிக்க 7:30 ஆகும். நம்ம டெய்லியும் காலையில் போட்டுருக்கோம். ரொம்ப நாளாக என் வெற்றியில் இருந்தது. இப்போ காண முடியாது. நாங்கள் 34 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தருக்குள்ளாக வந்து என்னுடைய 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மூத்தவனும் பாலக்காடு பிராமின் மருமகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வெற்றி கொண்டார். இளைய மகள் நாகர்கோவிலில் CSHS தான் கருங்கல் நாடார் கிறிஸ்டியன் அந்த பிள்ளை. அந்த பிள்ளையும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக 2வது மருமகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். 2 பிள்ளைகள், 3 பேர், ஒரு பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்காக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பமாக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். மூத்த மகன் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸில் டைரக்டராக இருக்கிறார். அவருடைய மனைவி ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் மேனேஜராக இருக்காங்க. இளைய மருமகள் WCCயில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். இளைய மகள் BCCI கிரிக்கெட் ஃபீல்டில் டாக்டராக இருக்கிறார். ஆர்த்தோ டாக்டராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் எங்களை தெரிந்து கொண்ட போது நாங்கள் எங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தபோது நிறைய எங்களுக்கு பகை இருந்தது. குடும்பமாக பகைத்தார்கள். எங்களுக்கு விரோதமாக சூன்யம், யாகம், மந்திரத்தந்திரம்லாம் பண்ணினாங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னவற்று 3 தலையில் விழாது. அதன்படி கர்த்தர் எங்களை காத்தார். எங்களுக்கு ஒரு தீங்கும் வரவில்லை. எங்களுக்கு விரோதமாக செய்த எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயிற்று. அதனால் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். அதே மாதிரி நான் பேங்க்கில் கூட நான் ஜாயின் பண்ணும்போது 1983 ஜாயின் பண்ணேன். அப்போ நான் பியூனாக ஜாயின் பண்ணேன், ஆஃபீஸ் பாய். ஆனால் ரட்சிப்பை 92 நான் பெற்றுக்கொண்டேன். பின்னே தான் ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். பிகாஸ் அவர் காட் இஸ் காட் ஆஃப் எக்ஸல்டேஷன். ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருகிறது. எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும்.
என்னை கிளர்க் ஆக்கினார், கேஷியர் ஆக்கினார், டிப் கேஷியர் ஆக்கினார், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆக்கினார், ஆஃபீஸர் ஆக்கினார், மேனேஜர் ஆக்கினார், ஜோனல் மேனேஜர் ஆக்கினார், இன்னைக்கு ப்ரீஸ்ட் ஆக்கினார். ஸோ ஆல் தீஸ் ப்ரொமோஷன்ஸ் ஃப்ரம் த லார்ட். இந்த ஆசீர்வாதத்தை நான் அவரால் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய சாட்சி நீண்ட சாட்சி. இதனுடைய பெரிதான கிருபையினால் நான் அன்றைக்கு நான் பக்தி யோகத்தில் பெரிதாக நிறைய படித்தேன். நான் ராமலிங்க சுவாமிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இவருடைய லிட்ரேச்சர்லாம் படித்து ரஜினீஸ்வரி, 6 to Silver Countries, ஓஷோ, எங்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் நான் படித்தேன். ஐ ஹேட் மோர் தென் 5000 புக்ஸ். ரட்சிப்புக்கு பின்னாடி எல்லாத்தையும் நான் கொளுத்திட்டேன். நாங்கள் ஒரு கவிஞர், சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்படி தமிழ் புலவர், அப்படிப்பட்ட பெற்றோம். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள் எல்லாவற்றிலும் எங்களை இன்றைக்கு இந்த வேதத்தை படிக்கவும் இன்றைக்கி பைபிள் காலேஜில் டீச் பண்ணும் அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தினார். எல்லாம் அவருடைய கிருபை. இன்றைக்கு தேவனுடைய செய்திக்குள்ளாக நான் போகிறேன். நாளை காலையிலும் உங்களுடைய என்னுடைய சாட்சிகளை நான் பகிர்ந்து கொள்வேன். என்னுடைய 2 பிள்ளைகளையும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதனால தான் நான் சொன்னேன், 3 days கொடுத்தீங்கன்னாக்க நான் நிறைய சாட்சிகளை சொல்லுவேன். நியூ பீப்புள், ஜென்டைல் பீப்புள், இந்த பீப்புள் கம்ஸ் தே வில் ப்ரை. அப்படிப்பட்ட மரித்து 3 நாள் ஆன பிள்ளையை, என் பிள்ளை சின்னவன் கரண்ட் ஷாப்பில் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். எங்களுடைய பேஸ் எல்லாமே ஆண்டவர் செய்த மிரக்கிள்ஸ், பிரேக் த்ரூ, அந்த அற்புதங்கள் மேல் தான் நாங்கள் ஊழியர்களை கட்டி கொடுக்கிறோம். எங்களுடைய ஊழியர்களுக்கு பேஸே ஆண்டவர் கொடுத்ததான சாட்சிகள் தான். ஸோ ஆஸ் an evangelist, whenever I go, I preach the gospel with the testimony. சாட்சியோட சுவிசேஷங்களை நாங்கள் அறிவிக்கிறோம். அதனால் எங்களுக்கு உலகமெங்கிலிருந்து அழைப்புகள் வருகிறது. எங்களுடைய பிரேயர் டவர் சென்னையில் இருக்கிறது. நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். மக்களை இப்போவும் எங்களுக்காக ஜெபங்கள் நடக்கிறது. 31st அன்னைக்கு கூட நாங்கள் ஒரு 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருக்கிறோம். ஸோ இது ஹேப்பன்ஸ் டு கம் சென்னை, நீங்கள் வருவதானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். சரி, நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் நான் முடித்து விடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us turn to Romans chapter 15 verse 29. ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். But I know that when I come to you, I shall come in the fullness of the blessing of the gospel of Christ. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். செயின்ட் பவுல் ரோம சபைக்கு எழுதுகிற இந்த லெட்டரில் சொல்றாரு, நான் உங்களை சந்திக்க வரேன், பட் நான் வெறும் கையை வரமாட்டேன். நான் ஒரு பிளஸ்ஸிங், ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வரேன். நம்ம எங்கேயாவது ரிலேஷன் வீட்டுக்கோ ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போனோம்னா வெறும் கையாக போக மாட்டோம். ஒரு ஆப்பிள், இல்லை ஒரு நோயாளி பார்க்கும்போது ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு ஸ்வீட் பாக்ஸ், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் போவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 1:17, இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரும்போது சத்தியமும் கிருபையும் தம்முடன் கொண்டு வந்தார். இயேசு வானத்திலிருந்து நம்மை சந்திக்க வந்தார். ரொம்ப ஃபாரின்லேருந்து வரார். ஃபாரின்லேருந்து வரும்போது கிஃப்ட் வாங்காமல் வரார், கிஃப்டோட தான் வந்தார். நம்ம அந்த கிஃப்ட் பேக்கை இன்னமும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கோம் சிலர். அந்த கிஃப்ட் பேக்கில் என்ன இருக்குதுன்னா சத்தியமும் கிருபையும் இருக்குது. அப்படிதான் செயின்ட் பவுல் கூட சொல்கிறாரு, நான் உங்களை சந்திக்க வரேன். நான் வரும்போது எப்படி வருவேன் என்றால் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட நான் வருவேன். நான் ஃபாரின்லேருந்துலாம் வரும்போது ஏர்போர்ட்லேருந்து என் பையன் கார் எடுத்துகிட்டு வந்து பிக்கப் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்த உடனே அவன் பண்ணுறது என்ன தெரியுமா, வெட்டியை திறந்து என்னென்னலாம் அப்பா வாங்கிட்டு வந்தாரு எல்லாத்தையும் வேண்டியதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டு போயிடும். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் ஃபாரின்லேருந்து அவருக்கு வேண்டி பிடிச்சதெல்லாம் எடுத்துருவோம். இவை கிராப் everything, whatever you want. அப்புறம் ஓடிடுவோம். அது மாதிரி இங்கே செயின்ட் பவுல் சொல்கிறாரு, நான் என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா, கிறிஸ்து இயேசுவினுடைய
சுவிசேஷத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன். நம்மெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னா ஒரு பட்ஜெட் வச்சுக்குவோம். ஒரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும், கிஃப்ட் ஷாப் போய் கேட்பா கிஃப்ட் இருக்கா, என்ன பட்ஜெட்டுங்க, ஒரு 200 ரூபா இருந்தாங்க, ஒரு 220 ரூபா இருந்தா 200 ரூபாக்குள்ள 200 இன்னும் சிலர்லாம் 100 ரூபா கொடுப்பாங்க. ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள போயிடுவாங்க. பட் அந்த gift of the gospel இருக்குல்ல, blessing of gospel is abundant. அபரிமிதமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம உலக ஆசீர்வாதங்களிலே பலவிதமான ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உழைப்பின் ஆசீர்வாதம், சந்தான கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், நிலத்துக்குரிய ஆசீர்வாதம், பொண்ணும் வெள்ளியும் பணமும் ஆஸ்தியமான ஆசீர்வாதங்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடைய சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் அதற்கும் மேலானது. அப்கிரேடட் வெர்ஷன். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம், அங்க வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் சமஸ்கிருதம் படித்த ஸ்லோகங்கள், அதில் பூரணம், பரிபூரணம், சம்பூரணம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நான் ஆங்கிலத்தில் அதை உங்களுக்கு சொல்ற, தமிழ் எனக்கு சொல்ல தெரியல. சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பூரணம், பரிபூரணம், சம்பூர்ணம். அந்த காலத்தில் சம்பூர்ண ராமாயணம், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட நான் வருவேன். அந்த சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம். சுவிசேஷத்தில் என்ன பிரதர் பிளஸிங் இருக்கு? பிளஸிங்கே அதில் தான் இருக்கு. பிளஸிங்கே அதில் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வாழ்வு, உபதேசம், பாடு, சிலுவை மரணம், அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், தம்மை உயிருள்ளவராக சாட்சியாக காண்பித்தல், வானத்துக்கு ஏறி போதல், மறுபடியும் திரும்பி வருதல், வந்து தம் பக்தர்களை கூட்டி போகுதல். 10 பாயிண்ட்ல அதில் மெயினான பாயிண்ட் அவருடைய மரணமும் அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுதல். எல்லா சபைகளிலும் லெந்து நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கு கூப்பிடலன்னா வேற ஒரு சர்ச்சில் இன்னைக்கு நாங்கள் இருந்திருக்கோம் 3 நாள், இங்கே 1 நாள் கூப்பிட்டுருக்கீங்க. லெந்து நாட்களில் சிலுவை பாடு மரண தியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய மைய கருத்து, கீ வேர்டு என்ன அப்படின்னா, டெத் அண்ட் ரெசரக்ஷன். மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் சுவிசேஷத்துக்கு மூல கூறு. அந்த மூலக்கூறில் இருந்து தான் ஆசீர்வாதமே வருகிறது. கிறிஸ்து மரித்திராவிட்டால் நான் மரித்திருப்பேன், கிறிஸ்து உயிர்த்தெழுதனால் நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம், அதைதான் நற்செய்தி என்று சொல்லுகிறார். நான் பேங்க்ல வேலை செய்த போது ஒரு சீக்கியர் இருந்தார். அவர் என்னோட பேசினார், பஞ்சாபி. वेदाजी आप लोग ये गुड फ्राइडे को क्यों गुड फ्राइडे बोलता है? जो यीशु मसीह आपके लिए मर गया था, इसको तो बैड फ्राइडे कहना था அப்படின்னா. நான் ஹிந்தியில் சொல்கிறேன், அது சொன்னது சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பஞ்சாபி, இங்கிலீஷு, மல்லே 8 மொழி தெரியும். அதனால நார்த் இந்தியாவில் நாங்கள் டீச் பண்ணுறோம். அவர்கிட்ட நான் சொன்னேன், சரதாஜி கிட்ட ஒரு உட்கார வச்சுட்டு, இயேசு கிறிஸ்து மரித்ததுனால் எங்களுக்கு லாபம், அவர் மரித்திராவிட்டால் நாங்கள் மரித்திருப்போம். அவர் எங்கள் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய பொல்லாப்புக்காக மரித்து அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். 3ஆம் நாள் ஒரு உயிர்த்தெழுந்தார். அதனால்தான் அது எங்களுக்கு நல்ல நாள். அதனால தான் நாங்கள் அந்த ஃப்ரைடேவை குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். அப்படின்னு இப்போ பாருங்க, சுவிசேஷத்தினுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா மரித்த இயேசுவினால் இருக்கிறது. அதனால தான் அதை நாம் நற்செய்தி என்று சொல்லுகிறோம். லூக்கா 2:10-11 கூட தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சென்ட் பவுல் கொரிந்து ரோமர் சபைக்கு போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போயிருப்பார்? சுவிசேஷத்தை தான் கொண்டு போயிருப்பார். சென்னையிலிருந்து நான் டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து பாகிஸ்தான் போனேன். பாகிஸ்தானில் நான் 50 days மினிஸ்ட்ரி பண்ணேன். குஜராத்வாலா, ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், ஓசூர், குஜராத், ஒக்காடா, கராச்சி. இரவு பகலாக எங்களுக்கு மீட்டிங் ஒழுங்கு பண்ணினாங்க. 15 days. நான் போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஓல்டு டெல்லியிலேருந்து பஸ்ஸில் போனேன் லாகூர் வரைக்கும்.
போகும்போது எனக்கு இந்த வசனம் தான் கொடுத்தார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை நான் பாகிஸ்தான் கொண்டு போனேன். 15 நாள் இன்னமும் கூப்பிடுறாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியில் எங்களுக்கு விசா கிடைக்க மாட்டேது, இல்லைன்னா நான் போயிடுவேன். அப்படி சுவிசேஷத்தை ஆசீர்வாதத்தை நாங்கள் கொண்டு போகிறதுனால் ஜனங்கள் விடுதலை ஆகி சமாதானத்தோட சௌக்கியத்தோட போகிறார்கள். நான் இன்னைக்கு நேரம் அனுமதிக்கிற அளவுக்கு ஒரு 5 விதமான சுவிசேஷத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, பாவியை நீதிமான் ஆக்குகிற ஆசீர்வாதம். மத்தேயு 9:13, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசுவே சுவிசேஷம் தான். அவர் ஏன் வந்தார்னா, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். மத்தேயு 9:6, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தில் சுவாமிஜி, பாபாஜி, பூஜ்ய ஸ்ரீ, ஸ்ரீலஸ்ரீ, ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ, நங்கு பாபா, மாதா எங்க பார்த்தாலும் உண்டு. தமிழ்நாட்டில் மிக குறைவு, கேரளாவில், ஆனால் வடக்கு போனேன் அதிகமாக இருக்கும். எந்த பாபாவுக்கும் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவர்களே பாவிகள், தேடப்படும் குற்றவாளிகள். எந்த சாமியாருக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இல்லை. என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவம் இல்லாதவராய் வானத்தில் இருந்து அவதரித்தார். அவதாரங்கள் உங்களுக்கு தெரியும். தசாவதாரம், இந்த கொழு வைக்கிற போது எங்க சம்மதி மல்லாம் இந்த பொம்மையா வாங்கி அடுக்கி வச்சுக்கணும், தசாவதாரம். ஆனால் அவதாரங்கள், பல அவதாரங்கள் இருக்க முடியாது. வானத்தில் இருந்து இறங்கினவர் ஒருவரே, வானத்துக்கு ஏறினவரும் ஒருவரே. அந்த அவதாரம் தான் நம் பாவங்களை மன்னிக்க முடியும். எந்த மனுஷனும் எவ்வளவு பட்ட பெரிய பாவத்தை செய்தாலும் அதை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு மட்டும் அதிகாரம் உண்டு, ஒன்றும் இல்லை. இந்தியன் பெனல் கோடு, ஐபிசி கோடு படி ஒரு சிறு பிக்பாக்கெட் அடித்ததில் இருந்து கொலை பண்ணது வரைக்கும் எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு என்று இந்தியன் பெனல் கோடு சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய ஹோலி ஸ்கிரிப்சர் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் புது சிருஷ்டியாய் மாற்றும். பழையனெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எந்த மனுஷனையும் ரத்தாம்பரம் போன்ற பாவத்தை கூட தம்முடைய ரத்தத்தால் கழுவி அவர் சுத்தமாக. இன்னைக்கு நாங்கள்லாம் அன்னைக்கு பாவ சாப தோஷங்களினாலே பாதிக்கப்பட்டிருந்தோம். எங்கள் குருப்பிதாக்கள் எங்களுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கலை, ஆனால் என்ன சேர்த்து வச்சுட்டு போனாங்கன்னா சாபத்தை சேர்த்து வச்சாங்க மூட்டை மூட்டையா. இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற அந்த ரத்தத்தினாலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தம்பி பாட்னர் லிவிங்ஸ் அருமையா, என் பாவம் உமக்கு முன்னே இருக்கிறது. யெகோவா மெகதீஸ், அவர் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அவர் நம்மை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர், பாவத்தை மன்னிக்கிறார். ரோமர் 4:5, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களிடத்தில் விசுவாசம் வைக்கிறதினால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய் எண்ணப்படும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் கர்த்தர். நான் ஒரு தரம் பீகாரில் நான் கன்வென்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இந்த முதல் நாள் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டேன். பொதுவாக இந்த பிஏ சிஸ்டம் பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த கீபோர்டு, இது எல்லாம் சிஸ்டம் சவுண்ட் எல்லாம், அவங்க இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு எங்கே கன்வென்ஷன் ஆனாலும் ஓப்பனர் கன்வென்ஷன் நான் கவனிச்சிருக்கேன். கூட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு சம்மந்தம் இல்லைன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. சில வேலையில் வெளியில் போய் டம் அடிச்சுட்டு வருவாங்க. நாங்கள் எதை பிரசங்கிக்கிறோமோ அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த பீகாரில் அந்த கன்வென்ஷனில் அங்கே ஓரத்தில் உட்காந்துட்டு அப்படியே கால் மேலே கால் போட்ட காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருந்த ஒரு வாலிபன், நான் இந்த வசனத்தை ஹிந்தியில் பிரசங்கிச்சுட்டு இருந்தேன். பிரசங்கித்துட்டு இருக்கிற போதே அவன் மேல் கர்த்தருடைய வசனம் இறங்கியிருந்த ஆவியான இறங்க, அங்கேயே அந்த சேர் வந்து துள்ளி குதித்து கீழே விழுந்து பரட ஆரம்பிச்சு. உடனே அங்கிருந்து வாலியன்டர்ஸ் எல்லாம் போய் அவனை ப்ரேயர் பண்ணி அவனை படுக்க வச்சிருந்தாங்க, உட்கார வைக்க படுக்க வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் தான் இருந்தான்.
இறுதியாக நான் போய் ஜெபம் பண்ணி அவனை எழுப்பி உட்கார வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஜெபத்தை பண்ணி அவன் வாயில ஊற்றி அவனை கிளியர் பண்ணி மறுநாள் அவன் வந்து சாட்சி சொன்னான். பாவியை நீதிமானாக்குறவருடைய வசனம் வரும்பொழுது வேதம் சொல்லுகிற சங்கீதம் 107 வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். The process எப்படி போகும்னா ஃபர்ஸ்ட் வசனம் போகும், அப்புறம் ஆவியானவர் இறங்கி அவனை ஹீல் பண்ணுவார். அதனால்தான் பாவத்தை மன்னிக்கிற கர்த்தர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே அவர்களுக்குள்ள சுகம் நடக்கும். இரண்டாவதாக சரீரத்தை சுகமாக்குகிற ஒரு ஆசீர்வாதம் இந்த சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்துல இதுல பில்ட் இன் பேக்ல இருக்கிறது. சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்திலே முதலாவது பாவத்தை மன்னிக்கிற ஆசீர்வாதம், செகண்ட் சரீர சுகம். மத்தேயு 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகியிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுகமாக்கினார். பிரீச் பண்ணும் பொழுது எங்களுக்கு என்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் தெரியும்? மத்தேயு 10:1 நீங்கள் புறப்பட்டு போக சகல வியாதிகள் சகல நோய்களை குணமாக்குங்கள், அசுத்த ஆவிகளை துரத்துங்கள், சுவிசேஷம் பிரசங்கிங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன் கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் அந்த அதிகாரத்தை கொண்டுதான் இன்றைக்கும் 2026 ஆண்டிலும் கூட நாங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். சுவிசேஷத்தில் உள்ள இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா சரீர சுகம். நாம் வியாதியோடு பிறக்கவில்லை, வியாதியோடு ஏன் மறிக்கணும், வியாதியோடு ஏன் வாழணும்? வியாதியோடு நம்ம பிறக்கல, ஏன் வாழணும் வியாதியோடு? தேவன் நம்மை வியாதிக்காக படைக்கவில்லை, நம்ம ஆரோக்கியமாக படைத்திருக்கிறார். அவர் ஆரோக்கியத்தின் தேவன். நமக்கு ஆரோக்கியத்தை குறித்ததான ஆண்டவர் கிருபையாக தமது வரங்களை கொடுத்திருக்கிறார். அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு நாம் ஆப்ரேட் பண்ணுறது ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்கப்படுது, எவ்வளவு நேரம் கொடுக்கப்படுது, அத்தனை நேரத்தில் நம்ம ஆப்ரேட் பண்ணி ஹீல் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் எனக்கு 5 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா 5 மணி நேரம் 20 நாள் நான் பிரசங்கிப்பேன். நீங்கள் ஷார்ட் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள நாங்கள் பிரசங்கிச்சு நாங்கள் கடந்து போயிடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் எங்கெங்க போகிறோமோ அங்கெல்லாம் ஹீலிங்ஸ் பட்டு 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 நடக்கிறது. ஓப்பன் குரூசைட்ஸ் நடக்குது, ஹீலிங் மீட்டிங்ஸ் நடக்கிறது. கிறிஸ்தவர்கள் அதே விசுவாசத்தோடு அப்படியே வந்து கையை தட்டி அப்படியே போவாங்க. ஆனால் வியாதியஸ்தர் புறஜாதியார் உள்ள வரும் பொழுது அவர்கள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்தோடு வருவார்கள், கீழாகி போயிடுவாங்க. மலேசியா தேசத்தில் கூட அடிக்கடி நாங்கள் ஹீலிங் மீட்டிங்ஸ் பண்ணுவோம். மோர் தென் 19 டைம்ஸ் நான் மலேசியா விசிட் பண்ணியிருக்கிறோம். புறஜாதி ஜனங்கள் உள்ள வருவாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் பல பிரசங்கத்தை கேட்டாங்க, இதுவும் அது மாதிரி ஒன்று 1000ல் 1 இல்லை. ஆண்டவர் அன்றைக்கு புதிய கிருபை, புதிய பலன், புது பலத்து. மத்தேயு 14:14 ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? டாக்டர்ஸ் இன்னைக்கு அநேக வியாதிகளை சொல்றாங்க. மருந்து பார்மசியில் போனால் பல விதமான ஆயிரக்கணக்கான மருந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா மருந்து? மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி வியாதியாக இருந்தவர்களை சுத்தமாக்கினார். அவருக்கு ஒரே மெடிசன் தான், தி கம்பேஷன். மனது உருகி அவர்கள் தொட்டார் சுகம். டக் டக் டக்குன்னு சுகமாகிட்டே இருப்பார். பாகிஸ்தான் தேசத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த தேசத்தில் அப்படிதான் ராவல்பிண்டியில் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டாங்க, 75 அடிக்கு. பின்னாடி ஒரு 50 மாஸ்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க. அங்கே உட்காந்து ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை நாங்கள் ஓப்பன் ஏரில் ப்ரீச் பண்ணோம். ராவல்பிண்டியில் ஒவ்வொருத்தரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கி 72 people committed their life to Jesus Christ. ஒரே ப்ரீச்சிங்கில் 72 ஆத்மாக்கள் எங்களுக்கு கிடைச்சாங்க. பின்னாடி உட்காந்து அந்த பாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன், எங்களோட ஏரியாவில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி. சென்னை ECI சர்ச்சில் ஒரு சண்டே நான் ப்ரீச் பண்ணேன். சென்னை வில்லிவாக்கத்தில் நான் ப்ரீச் பண்ணும்போது ஆண்டவர் ரிவீல் பண்ணார், யாரோ இங்கே ஒரு சகோதரிக்கு ஒரு டீமன் இருக்கிறது யூட்ரஸில். நான் அறிக்கை பண்ணேன், அது இயேசு நாமத்தில் கடிந்து கொண்டேன், நான் ஜெபித்தேன்.
பாஸ்டர் ஐயா வீட்டில் ரெவரண்ட் வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டு நாங்கள் கடந்து போயிட்டோம். 3 நாள் கழிச்சு எங்களுக்கு ஃபோன் வருது. ஒரு சகோதரி அங்கே இருந்து வயிற்றில் 1.5 கிலோ டீமர் இருந்திருக்கு, கட்டி. அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்னு சொல்லி. ஆனால் அன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அற்புதமாக ஹீல் பண்ணினார். மறுபடியும் போய் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்த போது அதை டிசப்பியர் காணல. 1.5 கிலோ உடம்புக்குள்ள இருந்தது காணாம போகுது. எங்கே? வசனம் பலிபீடத்திலிருந்து வருகிறது. ஆல்டர்ல இருந்து டைரக்டாக வசனம் வந்து டச் பண்றது. இன்றைக்கும் ஆண்டவர் சுகமாக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் சுகமாக எங்களுடைய ஊழியத்தில் லெப்ரசி, மலேசியா தேசத்தில் பஹாங் என்ற ஒரு ஸ்டேட்ல பேரலைஸ் ஆன ஒரு சகோதரியை சுகமாக்கினார். சென்னையில் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார். எய்ட்ஸ்னால வந்திருந்தார். அவரு இந்து மனுஷன், கிறிஸ்தவம் கிடையாது. என்னை கூட்டிட்டு போனாங்க, நாங்கள் ஜெபித்தோம். அதெல்லாம் சாட்சி, நீண்ட சாட்சி, எனக்கு நேரம் இல்லை. நான் அந்த காரியத்தை மட்டும் சொல்றேன். எய்ட்ஸ் வந்தது நிமித்தம் குடும்பம் எல்லாம் அவரை பிரித்து வச்சிச்சு. ஒரு லாட்ரி எடுத்து தங்கியிருந்தாங்க சென்னையில். நான் போனேன், அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன். கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தார். நான் அவரை அறிக்கை பண்ணி ஜெபிக்க சொன்னேன். இறுதியாக நானும் ஜெபித்தேன். போகும்பொழுது என்னுடைய பர்ஸ்லேருந்து ஒரு 500 எடுத்து அவர் கையில் கொடுத்து, ஏதாவது வாங்கி கொடுங்க, நான் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து, என்னுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து அவர் கண்ணீரை நான் துடைத்து, என்னுடைய சீப்பு எடுத்து தலையெல்லாம் நான் சீவி விட்டு அவரை கட்டி பிடிச்சி புத்தம் கொடுத்து போகும்போது சொன்னேன், ஐயா இயேசு மட்டும் நம்புங்க, ஆண்டவரே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர், நம்புவீங்களா? அவர் கேட்டார், சார் நீங்கள் யாரோ எங்கேயோ பிறந்தவங்க வந்து 1/2 மணி நேரத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் தலையை தலைவாரி விடுறீங்க, கட்சி கொடுத்து என் மூஞ்சை தொடச்சி விடுறீங்க. உங்களே இவ்வளோ அன்பு இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற இயேசுல எவ்வளோ அன்பு இருக்குயா? இன்னிலிருந்து என் குலதெய்வம் இயேசு தான் யான்னு சொல்லிட்டாரு. என்ன நடந்தது தெரியுங்களா? அடுத்த மாதம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வராங்க, பிளட் கொடுக்குறாங்க. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வருது நெகட்டிவ். அக்வைர்ஸ் இம்யூனோடெஃபிஷியன்ட் சிண்ட்ரோம் அவருடைய பிளட் செல்ல இல்லை. அந்த மாதம் தான் மோகன் சி லாசரஸ் எங்கள் ஊருக்கு வந்திருந்தாரு. அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அண்ணா இந்த மாதிரி நான் எய்ட்ஸ் ஹீல் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக சொல்லி, அப்புறம் அடுத்து என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, நான் பைபிள் கொடுத்துருக்கேன்னு, அப்புறம் அவர் தன்னுடைய டியூட்டியில் போய் ஜாயின் பண்ண போகிறார். பாருங்க, தேவன் ஒரு மேல் மனது உருகினார். அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை அதுதான். சார் நீங்க வந்து 1/2 மணி நேரத்தில் இவ்வளோ அன்பா இருக்கீங்கன்னா இயேசு எவ்வளவு அன்பா இருப்பாரு சார். அந்த இயேசு தான் என் குல தெய்வம். இனி எங்களுக்கு மாடசாமி கிடையாது. என்ன சந்தோஷம்! எனக்கே இவ்வளவு சந்தோஷமான ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுமானால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சும்மாவா எழுதப்பட்டிருக்கிறது நேரத்திலே. வாருங்கள், நாளை காலையில் நிறைய சாட்சிகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். 3வதாக ஒரு சுவிசேஷத்தினாலே சம்பூர்ண ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஒரு ஆசை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் கொர்நேலியு என்ற ஒரு குடும்பத்தை அங்கே நம்ம வாசிக்கிறோம். அந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன், மிகுந்த தான தர்மம் செய்தவன். அவனுடைய தான தர்மமும் ஜபங்களும் தேவனுக்கு எட்டியது. அதனால் தேவன் சும்மா இருக்கல. டேய் கேப்டன் இங்க வா, மைக்கேல் இங்க வா, இப்போ கொர்நேலியு வீட்டுக்கு போ, அவனுக்கு என்ன செய்யணும்னு செஞ்சுட்டு வந்து பரலோகம் கட்டளை இடுகிறது. நீங்கள் செய்கிற தான தர்மம் ஜப தூபங்கள் தேவ சமூகத்தில் எட்டுமானால் அங்கே பரலோகத்தின் தேவன் அமைதலாய் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். ஏஞ்சல் வரான், கால் பீட்டர் வரும். பீட்டர் வந்தவுடனே ஆவியானவர், ஆவியானவர் வந்தவுடனே ரட்சிப்பு வருகிறது. அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனும் அவன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த வீட்டிலே ஞானஸ்நானத்தோடு கூட ஆராதனை நடக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 31, 32. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். லூக்கா 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. இன்னைக்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை.
இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வக்கீலுக்கும் ஃபீஸுமா அலைஞ்சிட்டு இருக்கு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். சென்னை ஹைகோர்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவில் லாயர், அவர் கத்தீட்ரலில் 4-5 முறை செக்ரட்டரியாக இருந்தவர், ஜேஜேஆர் எட்வின், சிஎஸ்ஐ சர்ச் தான். அவருடைய சேம்பரில் நான் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் நீங்கள்லாம் என்ன ஜபிக்கிறீங்க? என்கிட்ட வர கேஸ் எல்லாம் கிறிஸ்டினாவே வருது பிரதர், அதுவும் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள வருது பிரதர், டைவர்ஸ் கேட்டு வராங்களே, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, என்ன ஜபிக்கிறீங்க? ஐயா அதுக்கு நாங்கள் என்னையா பண்ணுறது? அவன் வழி போக்கு, அவன் நம்மளுடைய கிரியையின் பலனை அவன் அனுபவிக்கிறான். நான் பதிலே சொல்ல முடியல. எனக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. தாய்க்கு விரோதமாய் மகள் எழுப்புகிறார், மகனை எழுப்புகிறார், மனைவிக்கு விரோதமாய் புருஷன் எழுப்புகிறார். 4 சவத்துக்குள்ள நடக்க வேண்டிய குடும்பம் கச்சேரிக்கு வருது, பொதுமக்கள் பார்வைக்கு வருகிறது, மற்றவர்கள் விமர்சிக்கும்படியாக வருகிறது. வேதனையான காரியங்கள் நடக்கிறது. இன்னைக்கு ஒரு வீட்டிலே ஒரு குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்குமானால், அந்த வீட்டிலே இயேசுவே தலைவராக இருப்பாரானால், அந்த வீட்டிலே குடும்பம் அமைதலும் சமாதானமும். உன் குடும்பத்தை கர்த்தர் விசாரிக்கும் போது அதில் நீ குறைவை காண மாட்டார். உன் அரண்மனைக்குள் சமாதானம், அலங்கத்துக்குள்ள சமாதானம், ஆசீர்வாதம் இருக்கும் என்று வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தெருவில் வருது, பரிதவிக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நாங்கள் போகிற போது என்னன்னா, 10 ஜபக்குறிப்பில் 8 ஜபக்குறிப்பு ஃபேமிலி டிசார்டர்ஸ், இம்மாரலிட்டி, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம் என்ன கொண்டு வருமானால், நல்ல குடும்பத்தை கொண்டு. மல்கியா 4ஆம் அதிகாரத்தினுடைய அவரிடத்தில் ஆவி நிறைவாக இருந்தது. ஏன் ஒருபடை படைத்தார்? பரிசுத்த சந்ததியை எழுப்பும்படிதானே. ஏன் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஏன் உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் படாதபடிக்கு உன் ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையாக இரு. இன்னைக்கு செக்ஸுவல் இம்மாரலிட்டி குடும்பத்துக்குள்ள வந்துடுச்சு. ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் உள்ளவனாய் நல்லவனாய் இருந்தால் அவன் குடும்பம் நல்லதா இருக்கும். அவன் குடும்பம் நல்லதா இருந்தால் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டால் ஊர் ஆசீர்வதிக்கப்படும். ஊர் ஆசீர்வதிக்கப்பட்டால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சி முழு தேசத்துக்கு வீழ்ச்சி. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாதிப்பான், சாயங்காலத்தில் கொண்டு போய் சரக்கு கடையில் கொடுத்துட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும். அவனுடைய உழைப்பு எல்லாம் வீடும் விருதாமமா போகுது. அப்போ சபைக்கு எப்படி தசமபாகம் காணிக்க வரும்? அவன் உழைப்பு அங்கு போவதில்லை. அப்ப அவன் எப்படி சபைக்குள்ள வருவான்? சபையினுடைய மெம்பர்ஷிப்ல குறையதில்லை, சபையினுடைய வருகையில குறையதில்லை. அப்போ சபைக்கு பாதிப்பு தானே. அப்ப சபை பாதிக்கப்பட்டால் தேசம் பாதிக்கப்படும், உயிர் பாதிக்கப்படும். ஒரு தனி மனிதன் ஒழுக்கம், தனி மனிதனுக்குள்ள பரிசுத்தம், குடும்ப ஜபம். நான் எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். The family prayer. Start a family prayer. ஒவ்வொரு வீட்டிலும் ஜபம் இருக்கும். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் கை கோர்த்து கூடி ஜபி. அது ஒன்று 4 மணி நேரம் 6 மணி நேரம்னா ஜபிக்கூடாது. அதுக்கு ஒரு ஃபார்முலாவை நான் வேகமாக சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபிக்கணும். காலையில் முடியாது, ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ். ஈவினிங்கில் எல்லா குருவியும் வீடு வந்து சேர்ந்துடும் கூட்டுக்கு. ஈவினிங்கில் வச்சுக்கோங்க 7, 8, 9. ஃபேமிலி ப்ரேயர் வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் கூட 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கணும். இதை சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தாத்தா, குடும்ப தலைவர், 2 பிள்ளைக்கு தகப்பன், 2 மருமகளுக்கு மாமனார், 4 பேர பிள்ளைக்கு தாத்தா. நான் சொல்கிறேன்,
ஃபேமிலி ப்ரேயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பம் நிரம்பி இருக்கும். சீக்க குட்டி பட்டினாலும் உங்கள் வீட்டில் ஒரு குறையாக இருக்காது. ஃபேமிலி மெம்பர் 4-5 பேரா 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 2 பாட்டு பாடுங்க, ஒரு சாப்டர் ஒரே சாப்டர் படிங்க. 5 பேரும் ஜெபிக்கக்கூடாது, 6 பேர் ஜெபிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 பேர் ஜெபிங்க, அடுத்த நாள் 2 பேர் ஜெபிங்க. ஜெபம் பண்ணும்போது ஓ இஸ்ரேலில் இருக்கிற நெத்தானியனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ட்ரம்புக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உக்ரைனுக்காக நான் ஜெபிக்கிறேன். நோ, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் தூத்துக்குடியில் எத்தனை ஃபேமிலி கேம்ப் நான் நடத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இஃப் லாட் வில்லிங் வைங்க நான் வரேன். குடும்ப முகாம் மலேசியாவில் கூட ஃப்ரீ கிடையாது, அங்கெல்லாம் காசு 200 ரிங்கிட் ஃபீஸ் கட்டினா தான் உள்ள வர முடியும். ஓகே, குடும்ப ஜபத்தில் உங்கள் தேவைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்காக, ஜாபுக்காக, பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக ஜபிங்க. 6 பேர் இருந்தால் 6 பேர் ஜபிக்க, 2 பேர். இது எல்லாமே டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா சாப்பிட்டு உட்காந்தீங்கன்னா எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஃபேமிலி கேம்பில் கொடுக்குற கவுன்சிலை சுவிசேஷத்தில் கொடுக்குறேன்னா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. முதல் நாள் எல்லாருக்கும் வரமாட்டாங்க, ஒருத்தர் ஒரு நாள் ஒரு பக்கம் இழுக்கும். ஆனால் ஆரம்பிச்சுடுங்க. 2ஆம் நாள், 2வது வாரம், 3வது வாரம் எல்லாரும் வருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நான் அடுத்த முறை வரும்போது நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். 4வது சுவிசேஷத்தினால ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, தொழிலே ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசுவே அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்ன உடனே வானத்திலிருந்து கொட்டாது. கை வளைச்சு தான் கட்டி பிடிக்கணும். நீங்கள் அதை சம்பாதிக்கிற போது ஓட்டப்பையில் போட்டது போல இருக்கக்கூடாது, அது நிறைவாக இருக்கணும், மீதியாக இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். கை பிரயாசத்தை நீ சாப்பிடணும். உபாகமம் 8:18, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு தருவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். அது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த் ஆனாலும் சரி, ஞானம் ஆனாலும் சரி, தேவனே அந்த பலனை தருவார். நான் கிறிஸ்தவக்குள்ள வரும்போது கட்டிட துணியோடு வந்தேன். அது வெறுமையாக எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. நல்ல தாய் தகப்பன். எங்கள் அம்மா, என்னுடைய மனைவிக்கு இருந்ததான என்கேஜ்மெண்ட் சாரி, அதாவது என்ன சொல்றது, நிச்சய தாம்பட புடவை, அதுதான் முதல் புருஷ வீட்டிலேருந்து வர கிஃப்ட். அதை கூட வித்துட்டாங்க. சீதனமாக எங்களுக்கு 83 கல்யாணம் ஆச்சு. பித்தளை பக்கெட்டு அது இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அண்டா குண்டா பயலர்லாம் அந்த காலத்து தரைப்பெல்லாம் அதெல்லாம் தரதில்லை. அதையெல்லாம் எடுத்துக்கணும். வெறுமையாக அனுப்பினார்கள். நானும் என் மனைவி 2 பையனும் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு எழுதணும். எங்களுடைய குடும்ப ஜபத்தில் எங்கள் பசங்களாம் உட்காந்து ஜபிப்பாங்க. என்னது ஆண்டவரே, அயன் பாக்ஸ் வேணும் ஆண்டவரே, ஃபேன் வேணும். அப்போ எந்த நிலைமையில் எடுத்துட்டு போட்டீங்க பாருங்க. அதுக்கு கீழே தான் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷன் எல்லாம். முதல் தேவை என்னது? ஃபேன். இது கூட இல்லாமல் தான் இருந்தோம். ஆனால் எங்கள் தேவன் எனக்கு நிறைவு இடம் கொள்ளாமல் போகும் என்று நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏதோ அமெரிக்காவிலேருந்து காசு பறந்து வருது. எங்களுக்கு உண்மையாக ஃபாரின் மணி தான் வருது. பேங்க் ஆஃப் ஹெவன், பேங்க் ஆஃப் ஹெவன். இந்த தம்பி அசோக் வந்துருக்காரு, கேட்டு பாருங்க. அவருடைய ரூமில் அவருக்கு தங்கிறது கூட இடம் இந்த 2 அலமாரி போட்டு வச்சுருக்கோம். அத்தனை நிறைவான ஆசீர்வாதம். ஒவ்வொரு ரூம்லேயும் ஏர்கான் இருக்குது. எங்கள் வீட்டில் 3 கார் இருக்குது, 6 பைக் இருக்குது. எல்லாத்தையும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கு. பிகாஸ் பேஸ் ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜெபம். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன்.
உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும். I wanted to highlight these sentences. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷங்களை வானத் திறப்பார், அநேக ஜாதிகளை கடற்கரை கடமனர். இன்னைக்கு ஃபேமிலியில் என்ன சாபம் தெரியுமா? காட்டாங்க. The phone call வரும். The call from ICICI Bank. சார் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு சாங்ஷன் ஆயிருக்கு. யாருங்க உங்களுக்கு அப்ளை பண்ணது? சார் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் இருக்குது. Don't fall in it. அதில் விழுந்துடாதீங்க. அது சாத்தானுடைய கால். அவன் அடைக்கிறான். இருந்த சாப்பிட இல்லைன்னாக்கா இல்லைன்னா இருக்குது. கையில் காசு இருந்தால் 500 ரூபாய்க்கு வாங்குவோம். காசு இல்லை, டெபிட் கார்டுனா 5000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஏன்னா 48 நாளைக்கு அப்புறம் பில் வரப்போகுது. சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உனக்கு உண்டாகும். நான் சொன்ன முன்னமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் என் வாழ்க்கையில் ப்ரொமோஷன்ஸ் ஆஃப்டர் ப்ரொமோஷன்ஸ் இருந்தது. இன்னைக்கு எங்களை தேவன் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தேன். என் குடும்பத்தார் மறுபடியும் தலை தூக்கினாங்க. ஏற்கனவே இவன் கடங்காரன், அப்புறம் மறுபடியும் பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் பிச்சை தான் எடுக்க போகிறேன். என் ஆண்டவர் என்னை பிச்சை எடுக்கிறதுக்கு அழைக்கலை. ஐயா, யாரையாவது ஊழியத்துக்கு வந்து பிச்சை எடுத்துருக்கீங்களா? உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதி. நீ you will be the blessing for others. இன்னைக்கு தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள. கடைசியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சுவிசேஷத்தினாலே சம்பூர்ண ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கணும், குரோத் ஆகிட்டே இருக்கணும். 10 வருஷம் விசுவாசி ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. வரங்கள் தரும், உபவாசிக்க கற்றுக்கணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி. அவனுடைய கிரிக்கு தக்க பலன் என்னோட 20 வருஷம் ஆனாலும் அந்த சீட்டு ஓரமாக பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு பட்டாவை விட்டுட்டு தூங்கி வழிவாங்க. நீங்கள் வளரணும். இன்னைக்கு காலையில் வில்லேஜில் ஒரு அம்மா வந்தது, கண்டிப்பாக ஜபிக்குது. என்னன்னா, ஐயா நான் ஊழியம் பண்ணணும். நானே மகிழ்ச்சி அடைந்தேன். தவங்கிட்ட கூட ஷேர் பண்ணேன். பாப்பா சின்ன வில்லேஜ், ஊழியம் பண்ணணும். அழுது அந்த அம்மா. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பயன்படுத்துவாரா? இல்லை, நான் உண்டு, என் உண்டு, என் பையன் உண்டு, என் கொடுக்கும் அப்படியே வளர்த்துட்டே. அந்த காலத்துலலாம் சிரிக்கக்கூடாது. நான் சொல்லி முடிச்சிருக்கேன். திருப்பதிக்கு அந்த தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு போவேன். திருப்பதியில் போய் எடுபட்டில் வாடா நன்னி மட்டும் ஆசீர்வதி, காப்பாடு காப்பாடு. என்ன அர்த்தம்? என்ன மாத்திரம் ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். கை இப்படி திரும்பிச்சு. அன்னைக்கு இப்படி இருந்தது. தேவா தன்னை காப்பாடுகள் நன்னி மட்டும் ஆசீர்வதிச்சு. இன்னைக்கு கை இப்படி திரும்பிச்சுங்க. என் வேதம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நீ ஒரு வீட்டுக்குள்ள போனால் அந்த வீட்டை வாழ்த்து. அந்த வீட்டில் தகுதியானவன் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இல்லையே, நீ சொன்ன ஆசீர்வாதம் திரும்ப வரும். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் எல்லாரையும் ஆசீர்வதித்தேன். தகுதி இல்லாதவர்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணின ஆசீர்வாதம்னா செவுத்துல அடிச்ச பந்து போல் திரும்பி என் மேல் வந்தது. அதனால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமானால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தாராளமாக இருங்க. கஞ்சன் ஒரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. மனம் திறவுங்க. நீங்கள் உங்கள் கையை நீட்டுங்க, மற்றவங்களை ஆசீர்வதிங்க. பிளஸ் அதர்ஸ். தமிழ் ஒரு பழக்கம், ஊரு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தமிழ்ல தானா வளரும். ஊரு பிள்ளைகளை ஊட்டி வளருங்க, நீங்க தானாவே வளருவீங்க. ஏன்னா யோபு தன் சிநேகிதர்களை பிளஸ் பண்ணி சாக்ரிஃபை பண்ணினா அவன் வீட்டில் 2 மடங்கு ஆசை. அவன் அவ்வளவும் உழைச்சி சம்பாதிச்சிருந்தா கூட மறுபடியும் வந்திருக்கவே முடியாது. அவனுடைய பிளஸிங் டபுள் ஃபுல் பிளஸிங்காக இருந்தது. ஸோ நான் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களில் இருந்து பிக் பண்ணி 5 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு பாவியை நீதிமானாக. 2வது உங்கள் சரீரம் சுகம். 3வது நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம். பரலோகம் எப்படி எடுக்கணும்? குடும்பமாக தான் எடுக்கும்.
பரலோகம் குடும்பத்தை அனுமதிக்கிறது திருச்சபையில. நான்காவதாக நீங்கள் கையிட்டு செய்கிற தொழிலிலே ஆசீர்வாதம். ஐந்தாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், கண்களை மூடலாம். ஐயா ஸ்தோத்திரம். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். I hope I have concluded in well in time. Hallelujah. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவா. நல்ல தகப்பனே, நீ சொன்ன வசனத்தை உடைய ஜனங்களுக்கு நான் இன்னைக்கு தந்திருக்கிறேன். சுவிசேஷத்தினால் உண்டாகிற சம்பூர்ண ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் பொழிந்தருளும். இவர்கள் கேட்ட வசனம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 30 disease. நீ சாப்பிட்டா வாழ்நாளெல்லாம் மருந்து சாப்பிடணும். ஆனால் கர்த்தாவே நீங்க தொட்டு சுகமாக்கினால் போதும் அப்பா. ஆண்டவரே, பாவிகளை நீதிமானாக்கிற கர்த்தர், நாங்கள் தெரிந்து தெரியாமல் மறைத்தோம், நாங்கள் ரகசியமாய் செய்த எல்லா பாவங்கள் உன் கண்களுக்கு முன் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவைகளை நீர் மன்னிப்பீராக. இருக்கிற இடத்திலேயே அவர்களை கர்த்தாவே அறிக்கை பண்ணும்போது மன்னித்து ஆண்டவரை இரக்கம் செய். பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஊழியக்காரனாக என் 2 கரத்தை உயர்த்தி இந்த ஜனங்களை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வியாதிஸ்தர்கள் இருக்கவங்க நாளைக்கு கூட நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள்